நம்ம இடையில வேறு வார்த்தையும் படிக்கலாம். சாமி வீட்டுக்கு நமக்கு அடிச்சு பாட்டு போட்டு இது பாட்டுக்கு இடையில வேறு வார்த்தையும் படிக்கானுங்க. ஒரு கண்டிஷன் வச்சுக்கிடுவாங்க. நம்ம உருவாக்குனது தானே பாட்டுக்கு போட்டு இதே மாதிரி செய்வாட்டு டைம் வீட்டுக்குன்னா செய்வாட்டு ஆடுதான் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பாட்டேன் கங்காளி நேசமாய் வந்து போகுதோ நான் ஒன்று சேரு என்னண்டு ஒன்று ಸ್ವಲ್ಪ ಕಂಪ್ಲೀಟ್ ಹೆಸರು ಏನ್ಬಿಟ್ಟು ಇಲ್ಲ ಅಂದರೆ ಕಂಪ್ಲೀಟ್ಲಿ ಅಸೋಸಿಯೇಟ್ ಪ್ರಕಾರ ಚಿನ್ನ ಚಿನ್ನ ಮೇಕಿಟ್ಟಿದೆ ಅಂದರೆ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕೊಟ್ಟು ಕಟ್ಟಲ್ಲ ಹಾಗೆ ಮೇಕಿಟ್ யாருக்கா அக்கா யாருக்கா சுண்ணாம்பு கொடுப்பீங்களா விலைக்கு? ஒரு வண்டி எவ்வளவு? இது இல்லை வண்டி கணக்கு. இது வேக வச்ச கல்லு. இது சுண்ணாம்பு அடிக்கிறதா? இது வெள்ளி அடிக்கும் பொங்கலுக்கு. பொங்கலுக்கு ஒரு கிலோ எவ்வளவு? இது ஒரு பக்கா 60 ரூபா. பக்கானா எவ்வளோ இருக்கும்? என்ன இருக்குல்ல அந்த பக்கா. அப்படியா? ஒரு வண்டி நிறையானா எவ்வளோ ஆகும்? வண்டி இருந்தால் டன் கணக்கு தானே இப்போ வண்டியெலாம் கிடையாது. அதான் குட்டி வண்டின்னா எவ்வளோ ஆகும்? குட்டி ஆகுன்னா 10,000. அவ்வளோ ரொம்ப இன்னும் இல்லை ஒன்று பறந்த வீடு நமக்கு ಸ್ವಲ್ಪ ನಮಗೆ பேசிட்டு பேசுகிறது டாக்டர்
அண்ணா itu barusan dosa aku diberikan itu saya masih bertanya saja அது மாணவர்கள் கொண்டு போட்டால் கைது போராடிய மாணவர்கள்ல அதான் அவசரமே அழைத்து எல்லாத்தையும் அழிச்சா கொடுக்குறோம் எல்லாத்துக்களை மேலேயே ஜாமீன் பண்ணி தள்ளி கரண்டு பில்லு கட்டியாச்சு கரண்டு பில்லு கட்டலாங்க அங்கே அப்போ என்ன அர்த்தம் ஆ வீடு கட்டு வீடே 10 வருஷமாக கட்டுது எங்கள் அம்மா 20,000 தருது கட்டுது பிள்ளைகளை படிக்க வைக்க வீடு கட்ட ஈஸி கிடையாது கொத்தனார் சம்பளம்லாம் கூட்டிகிட்டு 20,000த்தில் 5 நாள் தான் கட்ட முடியும் பெரிய வீடாக கட்டிட்டேன் 2 பையனுக்கு அன்றைக்கி ஒரு மேடம் வந்து குறைச்சி தரேன்னு குறைச்சிட்டாங்க பத்திரத்தை பூரா கேட்டாங்க பத்திர ஆஃபீஸ் நீ எதுக்கு வர சொல்லணும் நான் 8 பத்திரம் எடுத்து 8 பட்டா விற்றவா விவோ ஆஃபீஸு கூப்பிட்டு போனேன் என்ன சொல்ல செய்யல கல்டாக்குறிச்சி இதுக்கு பெரிய ஆஃபீஸ் எங்கே இருக்குது கல்டாக்குறிச்சியா பெரிய ஆஃபீஸு கல்டாக்குறிச்சிலையா இருக்குது பத்திர ஆஃபீஸ் வர சொல்லுதாங்க அது இடம் என் பேரில் இருக்குது இப்போ மறுபடியும் 6,500 கட்டணுங்க அங்கே கூட்டிகிட்டு வேணும்ட்டு போலீஸில் போய் எழுதிக்க போகிற வேறு வழி இல்லை கரண்டு பில்லு 10 வருஷமாக வீடை கட்டி மனம் கிட்ட வீடு கவர்மெண்ட் கண்ணில் இருந்தால் வீடு கட்டணும் அந்த மாறுவா அவர் 2 லட்சம் எல்ஐசி இருக்குது ஒரு கிராமம்னா பூரா வச்சு எல்லா பொருளையும் உள்ளே போட்டு எல்லா 8 வாங்கி பணம் கஷ்டப்பட்டு வாங்கி விற்று வச்சு கரண்டு பில்லு கட்டினா 20ஆம் தேதி யார் என்னது 6,550 கட்டணுன்ட்டு 3 நாள் இப்போ 300 ரூபா கொடு கட்டையெல்லாம் ஒரு நாள் 100 ரூபா கொடு அது எப்போ 10ஆம் ஆகஸ்ட்டு டியூன்னு வந்துடும் என்ன அநியாயம் இப்படி ஒரு கிராமத்தில் இப்படி பண்ணேன் டவுன் சைடில் இப்படி பண்ணுவேன் உட்காந்துக்கிட்டு இப்படி டாக்குமெண்ட் இருக்கிறேன் பத்திர ஆஃபீஸ் அவங்களுக்கு இதில் வேறு நமக்கு வீடு கட்டினா விஜய் வருவாள் மாதிரி வருவாள் நமக்கு 200 யூனிட் ஃப்ரீ கிடையாது கொடுக்கலாம்ல எல்லோரும் கொடுப்பாங்க 200 யூனிட் நம்ம வீடு கட்டி நமக்கும் அண்ணன் வீட்டில் வந்து பாம்பே வீடு ரொம்ப இருக்கலாம் வந்து கட்டி கொடுத்து வாழ்க்கையே வேலையே இல்லை நஷ்டம் அப்போ மறுபடியும் மெசேஜ் 6,500 கட்டி எடுத்தா கட்ட முடியும் நகை பூரா விட்டு விடுது 10 வருஷம் கிட்ட தெரியாக்கிட்டு விலை கட்டுனா வாழ்க்கை வேலைன்னு அதனால் இப்போ நேரம் கல்யாணம் பண்ண வருஷம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது கூட வராமல் இருந்தால் கூட நல்லா நாளும் எங்கள் அம்மா கொடுக்க பறியலை வருமானம்